ஃபிடெல் காஸ்ட்ரோ அவர்கள் நினைத்திருந்தால் உலக யுத்தம் மூன்றாவதை இந்த உலகம் பார்த்திருக்கும். கிட்டத்தட்ட 20 கோடி மனிதர்கள் இறந்திருப்பார்கள். ஜான் எஃப் கென்னடியுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தினமாக அது மாறியிருக்கும். அது எப்படி மாறியது? இந்த U2 வகை விமானம் இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. மனித குலத்திற்கு அது வரமா சாபமா? பல தகவல்கள் இந்த ஒரு பதிவு வழியாக பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மொசாட் பாகம் 23 பார்த்தோம். கியூபா வெறியாட்டம் அப்படின்னு சொல்ற அந்த தலைப்பின் கீழ் காணொலியை பார்த்த நிறைய பேர், கிட்டத்தட்ட 1800 கமெண்ட்ஸ். அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, யாருமே சொல்லாத ஒரு வரலாறு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதோடி அந்த வரலாறு நிற்கவில்லை. அதற்கு முன்பாகவும் அதற்கு பிறகும் பலவிதமான வரலாறு நம்முடைய இந்த ஒரு பாடப்புத்தகத்தாலோ இல்லாட்டி உலகத்தில் இந்த மாதிரியான ஜியோபொலிட்டிக்ஸ் பேசும் நபர்களாலோ கூறப்படவில்லை. காரணம் இருக்கிறது. அந்த கியூபா கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தருணம் உலகம் 3ஆக 4ஆக பிரிந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நிலவியது. வேற எதன் காரணமாகவும் கிடையாது, அணு ஆயுதத்தால். முதல் முறையாக அணு ஆயுதத்தை மறுபடியும் இந்த உலக நாடுகள் பயன்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்த தினம் தான் 1962 வருடம் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி. இந்த ஒரு தினத்திற்கு முன்பாக கியூபால நிறைய மிசைல்ஸை கொண்டு வைக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிற ஒரு உளவு செய்தி யாருக்கு கிடைக்கிறது? அமெரிக்காவுக்கும் மொசாடுக்கும் கிடைக்குது. ஆனா இப்படி ஒரு உளவு செய்தி கிடைப்பதற்கு முன்பாக அமெரிக்கா என்னென்ன செஞ்சிருப்பாங்க? கொஞ்சமா யோசித்து பாருங்கள். ஒரு நாடை உளவு பார்ப்பதற்காக உளவு விமானங்கள் பயன்படுத்தப்படுகிறது. 2020 வருடம் அதே உளவு விமானமான U2 அப்படிங்கிற அந்த விமானத்தில் இப்ப புதுசா ஒரு கோ பைலட்டை சேர்த்திருக்காங்க. அந்த கோ பைலட் மனிதன் கிடையாது, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு ரோபோட். ஒரு ரோபோட்டால ஒரு விமானத்தை ஓட்டிச் செல்ல முடியுமா? அது மட்டும் சாத்தியமாக நடந்துவிட்டது என்றால் நிச்சயமாக மனித குலம் அடுத்த ஒரு எதிரிக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதுதான் பொருள். இன்னைக்குள்ள செய்தி நாளேடில் நீங்கள் பாருங்கள், அமெரிக்கா அதை சக்சஸ்ஃபுல்லா சோதித்து பார்த்திருக்கிறார்கள். சரி, அப்படின்னா உங்களுக்கு வேறொரு டவுட் வரும். ஏன் இந்த U2 ரக விமானத்தில் அவங்க சோதனையை நடத்துகிறார்கள்? அதுவும் ஒரு உளவு விமானத்தில். சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட அது 2 நாட்டு உறவை பாதிக்கும், பல உலக போர்களை ஏற்படுத்தும். அவ்வளோ முக்கியமான ஒரு இடத்தில் இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அமெரிக்கா பயன்படுத்துகிறது என்றால், அதுவும் 4வது தலைமுறை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா 3 தலைமுறைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அவங்க சோதித்து பார்த்திருக்கிறார்கள். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோ பைலட் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத கொஞ்சமா பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பைலட் அவருக்கு தேவையான சில விதமான கட்டளைகளை மைக் வழியாகவோ இல்லாட்டி வீடியோ கேமரா வழியாகவோ பதிவு செய்யும் போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த முடிவை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத அதுவே முடிவு பண்ணி அந்த முடிவுகளை எடுக்கிறது. எந்த பட்டனை போடணும், எந்த டிகிரியில் விமானத்தை திருப்ப வேண்டும், எத்தனை டிகிரி இல்லாட்டி எத்தனை முறை இந்த ரீஃபியூலிங் செய்ய வேண்டும், இப்படி எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய முடிவின்படி இருக்கும் என்று சொல்கிறார்கள். சப்போஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முதல்லயே 1962 இருந்தது என்றால் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை இல்லாட்டி ஒரு யுத்தம் வரும் அப்படிங்கிற அந்த கன்சிடரேஷனுக்கே நாம வந்திருக்க மாட்டோம். கொஞ்சம் வியப்பாகத்தான் இருக்கும். 1962 வருடம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி U2 ரக விமானம் கியூபா மேல பறக்குது. அப்படி பறந்த விமானம் 6 நிமிடங்கள் அதனுடைய போட்டோ அப்படிங்கிறத எடுக்குது. 6 நிமிடங்கள் எத்தனை போட்டோ எடுத்தது தெரியுமா? 900க்கும் மேற்பட்ட போட்டோ, புகைப்படங்கள். இந்த 900 போட்டோ அப்படிங்கிறது நேரா அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுகிறது, பல உளவு நிறுவனங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. ஏன்னா இந்த போட்டோவை அவங்க சரி பார்க்க வேண்டும். போட்டோவை ஜூம் பண்ணி கடைசியா அவங்க, அதாவது கியூபா நாட்டில் ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் இருக்கிறது என்பதை அமெரிக்கா உறுதி செய்கிறது.
அதன் பிறகுதான் ஒரு 6 தினங்களுக்கு பிறகுதான், அதாவது அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி தான் ஜான் எஃப் கென்னடி வந்து எல்லார் முன்னாடியும் சொல்றார், இந்த உலகம் அடுத்த அணு ஆயுத போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறது, அமெரிக்க மக்களே நீங்களும் தயாராகி கொள்ளுங்கள். இந்த மாதிரியான ஏவுகணையை நம்முடைய எதிரி நாடான ரஷ்யா கியூபாவில் வைத்திருக்கிறது. எனவே கியூபாவை குவாரண்டைன் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த குவாரண்டைன் அப்படிங்கிற அந்த வேர்டு அப்பவே 1962 மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது. அது என்ன குவாரண்டைன்? இப்போ நமக்கெல்லாம் தெரியும் குவாரண்டைனா என்னன்னு. ஆனால் அந்த காலத்தில் 1962 அமெரிக்கா என்ன செஞ்சிச்சுன்னா, கியூபாவை சுற்றி இருக்கும் கடற்பரப்பு முழுவதுமாக அமெரிக்காவின் கடற்படையை நிறுத்தியது. கியூபாவுக்குள்ள யாருமே என்ட்ராக முடியாது, கியூபாவிலிருந்து யாருமே வெளியில் வர முடியாது. இப்படி பலவிதமான தடைகளை செய்து கியூபாவை குவாரண்டைன் செய்தார்கள். இப்படி குவாரண்டைன் செய்த பிறகு அடுத்தது அமெரிக்கா என்ன செய்கிறாங்க, பலவிதமான U2 ரக உளவு விமானத்தை மறுபடியும் பறக்க விடுகிறார்கள். இது ஏன்? இதுவும் கியூபா மேலே தான் பறந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சப்போஸ் கியூபா மேலே அமெரிக்கா ஒரு போர் தொடுத்தது என்றால் அடுத்ததாக இருக்கும் ஏவுகணைகள் எந்தெந்த மூலையில் இருக்கிறது, அதுவும் ரஷ்யாவை சுற்றி இருக்கிறதா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அமெரிக்காவுக்கு தேவைப்பட்டது, CIA-க்கு தேவைப்பட்டது. ஸோ இந்த U2 ரக விமானங்களை அதிகப்படியாக பறக்க விடுகிறார்கள். கிட்டத்தட்ட 11 விமானங்கள் பறக்க விடப்பட்டன. சரி, அதுக்கு முன்னாடி இந்த U2 ரக விமானம் அமெரிக்காவில் இருக்கிறது அப்படிங்கிறத அமெரிக்கர்கள் எப்போது உணர்ந்து கொண்டார்கள்? 1956 இந்த U2 உளவு விமானம் அப்படிங்கிறது அவங்களுடைய சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த உலக நாட்டுக்குமே தெரியாது. 1960வது வருடம் சோவியத் யூனியன் ரஷ்யா ரொம்ப தூரமாக வானத்தில் ஏதோ ஒன்று பறந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி உற்று கவனிக்கிறார்கள். ரொம்ப தூரம்னா ஒரு 70,000 அடி மேலே இருக்கும். அதாவது நார்மலாக ஒரு விமானம், பேசஞ்சர் விமானம்லாம் வானத்தில் பறக்கிறது அல்லவா, அதை விட 2 மடங்கு உயரத்தில் பறக்கின்ற விமானம். ஸோ யாராலையுமே அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த மாதிரியான விமானத்தை ரஷ்யா கண்டுபிடித்து அதை சுட்டு வீழ்த்துகிறார்கள். அப்படி வீழ்த்தப்பட்ட பிறகுதான் அமெரிக்கா இந்த மாதிரியான உளவு சேகரிப்பில் விமானங்களை பயன்படுத்துகிறது என்பதை அமெரிக்க மக்களே உணர்ந்து கொண்டார்கள். ஸோ 1960வது வருடம் இப்படி ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொன்னோம் பாருங்க. அப்படின்னா எந்த புகைப்படத்தை மையம் கொண்டு அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு போருக்கு தயாராகின? அது இந்த புகைப்படம் தான். இந்த புகைப்படத்தை பார்த்த உடனே நமக்குலாம் என்ன தோணுது? ஒரு ஏலியன்களுடைய சித்து விளையாட்டாக இருக்கும், அப்படி இல்லையா யாரோ இந்த மாதிரி டிசைனில் வச்சிருக்காங்க, இல்லையா வேற ஏதாவது நாசி சிம்பிள் இருக்கு, அந்த மாதிரி பலவிதமான ஒரு எண்ணங்கள் தோன்றும். ஆனால் இது S-75 அப்படிங்கிற ஆன்டி மிசைல் சிஸ்டம். இந்த S-75 அப்படிங்கிற மிசைல் சிஸ்டம் கியூபால இருக்குது. S-400 எப்படியோ அதே மாதிரி தான் S-75 அப்படிங்கிறதும். ஸோ ஏதாவது எதிரி நாட்டு விமானங்கள் கியூபாவின் வான்பரப்பில் பறந்தது என்றால் அதை சுட்டு வீழ்த்துவதற்காக S-75 அப்படிங்கிற ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை வைத்திருக்கிறார்கள். இங்கே தான் அமெரிக்கா சின்னதாக ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறது. ஏன் S-75 அப்படிங்கிற ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை கியூபாவில் கொண்டு வச்சிருக்காங்க? அப்படின்னா கியூபால ஏதோ விதமான ஏவுகணைகள் இருக்கிறது. அது என்ன? மறுபடியும் நிறைய U2 ரக விமானத்தை கியூபா மேலே பறக்க விடுங்க அப்படின்னு சொல்லி பறக்க விடுறாங்க. அப்படித்தான் 1962வது வருடம் 948 புகைப்படத்துடன் அங்கே அணு ஆயுதம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மை வெளிவருகிறது. ஜான் எஃப் கென்னடி எக்ஸ்காம், அதாவது அவங்க அரசுக்கு உட்பட்ட சில நபர்களை கூப்பிட்டு அர்ஜென்டா ஒரு மீட்டிங்கை போடுறார். அக்டோபர் 22ஆம் தேதி இப்படிலாம் சொல்லிட்டார். அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கியூபா மேல நம்ம என்ன செஞ்சிடலாம், போர் தொடுத்து விடலாம். போர் தொடுத்த பிறகு நிச்சயமாக ரஷ்யா என்ன செய்யும், நம்ம மேல அடிக்க வருவான். அந்த நேரம் நாமும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஜான் எஃப் கென்னடிக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் இருந்தது. ஏன்னா 2வது உலகப் போரினுடைய தாக்கம். அடுத்ததா ஜான் எஃப் கென்னடி கியூபால ஃபிடெல் காஸ்ட்ரோவை எப்படியாவது பதவி இறக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் தோல்வி அடைந்து விட்டார். இப்படி பல பிரச்சனைகள் இருப்பதால் ஜான் எஃப் கென்னடி கொஞ்சமா யோசிச்சு சொல்றாங்க, குவாரண்டைன் பண்ணிருங்கன்னு. இதன் பிறகு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி தான் இந்த உலகமே போருக்கு தயாரான தருணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு தினத்தை தான் பிளாக் சாட்டர்டே அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்கள் அழைக்கிறார்கள். அது எப்படி பிளாக் சாட்டர்டேவா மாறும்? ஏன்னா U2 ரக விமானம் தான் இதை கண்டுபிடித்தது அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. நிறைய U2 ரக விமானங்கள் வானில் பறக்கிறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு U2 ரக விமானம் ரஷ்யாவின் எல்லைக்குள்ளேயே வந்துருச்சு. எந்த ஒரு விமானமும் ரஷ்யாவின் எல்லைக்குள் வந்து இந்த மாதிரியான உளவு அமைப்பில் ஈடுபட்டது கிடையாது. அது எப்படி ஒரு U2 ரக விமானம் ரஷ்யாவின் எல்லைக்குள் வந்தது? அதனுடைய கரெக்டாக ஒரு எக்ஸாக்டாக 72 மணி நேரத்துக்கு முன்பாக
வேறொரு யூ2 ரக விமானத்தை, அதாவது அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி வேறொரு யூ2 ரக விமானத்தை சுட்டு வீழ்த்தினார்கள் ரஷ்யா. அதன் பிறகு மறுபடியும் ஒரு விமானம் ரஷ்யாவின் எல்லைக்குள் வந்தது என்பது உலக நாடுகளிடையே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஒரு விமானம் எப்படி இங்கே வந்தது அந்த கேள்விக்கான பதில், அந்த விமானிக்கு சின்னதாக ஒரு தகராறு, ஒரு நேவிகேஷனில் பிரச்சனை வந்திருக்கு. அதன் காரணமாக ரஷ்யாவின் எல்லைக்குள் சென்று விட்டார். ஆனால் அவருடைய வரலாறு கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு பிறகுதான் வெளியில் வந்தது. அந்த 30 வருடங்களுக்கு பிறகான வரலாற்றை படிக்கும்போது ஒரு விமானி, அந்த யூ2 ரக விமானத்தை ஓட்டக்கூடிய நபர்கள் எந்தெந்த பாதிப்பில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். யூ2 ரக உளவு விமானங்கள் பொதுவாக எதற்காக அனுப்பப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் டஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டுக்காக. ஏதாவது ஒரு நாட்டினுடைய எல்லையில் மிக உயரமாக பறக்க வேண்டும். அவங்களுடைய காற்று, அந்த நாட்டினுடைய காற்று மேலெலும்பி வரும்போது அதை ஒரு ஃபில்டர் பேப்பரை வச்சு பிடிக்கணும். அந்த ஃபில்டர் பேப்பரில் அவங்க அணு ஆயுத சோதனையை நடத்தியிருந்தார்கள் என்றால் ஒரு ரிசல்ட்டையும், நடத்தவில்லை என்றால் வேறொரு ரிசல்ட்டையும் தரும். பொதுவாக இந்த யூ2 ரக விமானம் 70,000 அடி உயரத்தில் பறப்பதால் அதில் வேலை செய்கிற அந்த விமானி இருக்காங்க பாருங்க, அவங்க கொஞ்சமாக ஸ்பீடு கூட்டினாலோ குறைச்சாலோ அந்த விமானம் சுக்குநூறாக உடைந்து விடும். அது மட்டும்தானா, அவங்களுடைய உடலில் ஹைட்ரஜனுடைய பபிள்ஸ் வருமா? ஏன்னா ஆக்சிஜன் அங்கே குறைவாக இருக்கும், அங்கே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த விமானத்தை ஓட்டுவதற்கும், இல்லாட்டி இந்த மாதிரியான ஃபோட்டோகிராஃப் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னோம் பாருங்க, அப்படி ஃபோட்டோகிராஃப் எடுப்பதற்கு அந்த விமானத்தை எஸ் வடிவில் செலுத்த வேண்டும். இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் 1962 வருடமும் யூ2 ரக விமானங்கள் அவங்களுடைய செயலை செய்தார்கள். ஸோ இவ்வளோ ரிஸ்கான இந்த விமானத்திற்கு பயிற்சி அப்படிங்கிறதும் தேவைப்படுகிறது அல்லவா? இந்த விமானங்களுக்கு எங்கிருந்து பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன? ஏரியா 51. ஸோ ஏரியா 51 பயிற்சிகள் கொடுக்கப்பட்ட யூ2 ரக உளவு விமானங்கள் அடுத்ததா எப்படி ரஷ்யாவின் அந்த ஒரு எல்லைக்குள் புகுந்தது? அந்த இராணுவ வீரர், அந்த விமானி என்னென்ன செய்தார்? அதற்கு முன்பாக 600 தினங்கள் சீனாவினுடைய சிறையில் இருந்தவர் தான் அந்த ஒரு வீரர். அதன் பிறகு ரஷ்யாவின் சிறைச்சாலையில் இருந்தாரா? அமெரிக்கா அவரை காப்பாற்றியதா? ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வித் நிறைய ட்விஸ்ட் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.